கேள்வியை கவனிங்க. சீர்திருத்த இயக்கங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அடுத்து 1829ஆம் ஆண்டு வில்லியம் பெண்டிக் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்க உறுதுணையாக இருந்தவர் யார்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். சுவாமி தயானந்த சரஸ்வதியால் உருவாக்கப்பட்டது ஆரிய சமாஜ். அடுத்து ராமகிருஷ்ண மடத்தின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னா பேலூரில் உள்ளது. அடுத்து வள்ளலார் பக்தி பாடல்கள் அடங்கிய தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா திருவருட்பா அல்லது மருட்பா என அழைக்கப்படுகிறது. அடுத்து சர் சையது அகமது கான் என்பவரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம். அடுத்து சர் சையது அகமது கான் பள்ளியை எந்த இடத்தில் நிறுவினார் அப்படின்னா காசிப்பூர் என்னும் இடத்தில் நிறுவினார். அடுத்து கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னா ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள். அடுத்த கேள்வி, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்படுவது ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். இந்திய சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா என்ற நூல் ஆனி பெசன்ட் உடையது. சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது ராமகிருஷ்ணா மடம். வள்ளலாரின் இயற்பெயர்